வணக்கம் மக்களே, அழகியல் 2Dல உள்ள பார்ட் 14 வீடியோ தான் பார்க்க போறோம். சமபக்க முக்கோணம், அதாவது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அது தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்குமே பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, வீடியோக்குள்ள போயிடலாமா? முதல்ல ஃபார்முலாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள போயிடலாங்க. சமபக்க முக்கோணம் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு முதல்ல படத்தை வரைஞ்சுக்கிடுவோம். சாரிங்க, கொஞ்சம் வரமாட்டுக்கு. சரி, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மூன்று பக்கங்களும் சமமாக இருக்கும். சரிங்களா, மூன்று பக்கங்களும் சமமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சைடு ஒரு 5, இந்த சைடோட லென்த் 5 சென்டிமீட்டர் அப்படின்னா எல்லா பக்கங்களும் 5 சென்டிமீட்டராக தான் இருக்கும். சரிங்களா, புரிஞ்சுதா? சரி, இருக்கட்டும். இத ஹைட், சரிங்களா, இத ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட பரப்பளவு ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா √3/4 a². சரிங்களா, இதுதான் பரப்பளவுக்கான ஃபார்முலா. சரி, இருக்கட்டும். சுற்றளவு பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மூன்று பக்கங்களின் கூடுதல் தான் பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. சரி, மூணு பக்கம் என்னது ஏன்னு இருக்கு, மூன்று பக்கங்களும் ஏன் இருக்கு. அப்போ a + a + a. சரிங்களா, அப்போ 3a அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, இதுதான் பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. சரி, இருக்கட்டும். ஹைட், இந்த ஹைட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா √3/2a. சரிங்களா, இது 3 தான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா. சரி, கணக்குள்ள போயிருவோமா? என்னங்க கேட்டிருக்காங்க? if the perimeter of an equilateral triangle is 30 cm then the area is, அதாவது ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 30 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. என்னங்க கொடுத்திருக்காங்க? ஒரு சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு பெரிமீட்டர் என்னன்னு கொடுத்துட்டாங்க, பெரிமீட்டர் 30 சென்டிமீட்டராக இருக்குதான். சரி, இருக்கட்டும். அப்போ அதன் பரப்பளவு என்ன, அந்த சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல ஏரியாக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க, √3/4 a². சரிங்களா, அப்போ நம்மளுக்கு இந்த ஏயோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போ முதல்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த சுற்றளவு வச்சு ஏயோட மதிப்பு, அதாவது ஒரு பக்கத்தினுடைய மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இதோட பரப்பளவு 30. இதோட ஒரு பக்கத்தை தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கண்டுபிடிக்க போறோம். சரி, பெரிமீட்டர் என்னன்னு கொடுத்திருக்காங்க, 30 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சரி, பெரிமீட்டரோட ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, p = 3a. சரி, இருக்கட்டும். பெரிமீட்டர் 30 = 3a. அப்போ a மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், 3 இடது பக்கம் கொண்டு வந்துருவோம். அப்போ 30/3 = a அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 1 3 3, 10 3 30. அப்போ ஒரு பக்கம் என்னன்னு கிடைச்சிருக்கு, 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ ஏ என்ன கிடைச்சிருக்கு, 10 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும், பரப்பளவு தரணும். ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருமா? அப்போ √3/4, ஏக்கு பதிலாக 10, இப்போ ஹோல் ஸ்கொயர். சரி, இருக்கட்டும். அப்போ √3/4 10 ஸ்கொயரை 10 × 10ன்னு எழுதிக்கலாம். அப்போ 2 2 4, I 2 10, 2 O 2 2, I 2 10. அப்ப 5 × 5 25. அப்போ 25, இந்த √3 அப்படி போட்டுக்கோங்க. சரி, 25 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன் பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? என்ன கேட்டிருக்காங்க? if the side of an equilateral triangle is decreased by 20%, its area is decreased by, அதாவது ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு பக்கம் 20% குறைக்கப்பட்டால் அம்முக்கோணத்தின் பரப்பளவில் ஏற்படும் குறைவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குதான், அந்த முக்கோணத்தினுடைய ஒரு சைடு 20% குறைதான். சரிங்களா, இது சமபக்க முக்கோணம் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் 20% குறைஞ்சது அப்படின்னா எல்லா பக்கங்களும் 20% குறையும். சரிங்களா, சரி, பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? பர்சன்டேஜ்ல கேள்வி வந்து பரப்பளவை கண்டுபிடிங்கிற மாதிரி கேள்வி வந்துருச்சுனாலே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா a + b + a × b/100. சரிங்களா, இந்த மாதிரி பர்சன்டேஜ்ல கணக்கு வந்ததுனாலே பரப்பளவு கேட்டனாலே கண்ணை மூடிட்டு இந்த ஃபார்முலா போட்டுடலாம். சரிங்களா, சரி, இப்போ 20% குறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. குறைந்தது அப்படின்னாலே மைனஸ். சரிங்களா, குறைஞ்சதுனாலே என்னது, மைனஸ். சரி, அப்போ ஏயோட மதிப்பு -20. சரிங்களா, சமபக்க முக்கோணம்ங்கிறதுனால பியோட மதிப்பு என்னவாக இருக்கும், -20 இருக்கும். இதே ஒருவேளை 20% அதிகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா +20 போட்டுக்கலாம். இங்க குறைக்கப்பட்டதுங்கிறதுனால மைனஸ்ல
மைனஸ்ல போடுறோம் சரிங்களா. சரி இருக்கட்டும், ஃபார்முலால கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களா. அப்போ ஏக்கு பதிலாக -20 பிளஸ் பிக்கு பதிலாகவும் -20 பிளஸ் ஏக்கு பதிலாக -20 இன்ட்டு பிக்கு பதிலாக -20/100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. அப்போ -20 பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், -20 ஆகும். திரும்பியும் இங்க பாருங்க -20 இன்ட்டு -20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எப்பவுமே என்னதான், பிளஸ் தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் எப்பவுமே என்னதான், பிளஸ் தான். அப்போ -20 இன்ட்டு -20 400 பிளஸ் 400 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும் சரி பை 100 சரிங்களா. அப்போ ஒரு 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ -20 என்ன ஆயிரும், -40 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். பிளஸ் 4 அப்போ -36 -40 பிளஸ் 4 என்னது -36. அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இந்த மைனஸ் சிம்பிள் எதை குறிக்கும், குறைஞ்சதை குறிக்கும். அப்போ பரப்பளவுல 36% குறைவு ஏற்பட்டிருக்கு. எதற்கு, மைனஸ் இருக்கிறதுனால சரிங்களா. அப்போ ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பரப்பளவில் 36% குறைந்துள்ளது. சரி அடுத்த கணக்கு போயிருவோமா. என்ன கொடுத்திருக்காங்க, the ratio of the area of a square of side A and equilateral triangle of side A is, அதாவது A பக்கம் கொண்ட ஒரு சதுரத்தின் பரப்பளவு மற்றும் A பக்கம் கொண்ட சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுகளின் விகிதம் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு சதுரம் இருக்குதான், சரி இருந்துட்டு போட்டோம். ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குதான், சரி இருக்கட்டும். இதோட அதாவது இந்த சதுரத்தோட பக்க அளவு என்னதான், ஏ சரிங்களா. அப்போ சதுரத்திற்கு 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். ஒரு பக்கம் ஏவா இருந்துச்சுன்னா எல்லா பக்கமும் ஏவா தான் இருக்கும். சரி இருந்துட்டு போட்டோம். சமபக்க முக்கோணத்துக்கு மட்டும் என்ன குறைச்சலா, அதுவும் ஒரு பக்கம் ஏவா இருந்துச்சுன்னா மற்ற எல்லா பக்கங்களும் ஏவாக தான் இருக்கும். சரி இருக்கட்டும். என்ன கேட்டிருக்காங்க, பரப்பளவு சரிங்களா. சரி முதல்ல சதுரத்திற்கும் சமபக்க முக்கோணத்திற்குமான பரப்பளவு எழுதிக்கலாம். சரி சதுரத்தோட பரப்பளவு ஏரியாக்கான ஃபார்முலானதுங்க ஏ ஸ்கொயர் இல்லையா. சரி அப்ப ஏ ஸ்கொயரு. சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலானதுங்க √3/4 ஏ ஸ்கொயர் சரிங்களா. அப்போ இது ரெண்டத்திற்கும் என்ன கேட்டிருக்காங்க, விகிதம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ இது ரெண்டத்திற்குமான விகிதத்தை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி ஏ ஸ்கொயர் √3/4 ஏ ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதிக்கலாம், ஏ ஸ்கொயர் பை √3/4 ஏ ஸ்கொயர் டிவைட்ல எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏ ஸ்கொயர் இந்த √3/4 ஏ ஸ்கொயரை மேல கொண்டு வந்தோம் அப்படின்னா தலைகீழாக மாறும் இல்லையா. அப்ப எப்படி மாறும், 4/√3 ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழாக மேல போவேல வரும். சரி இருக்கட்டும். இங்க ஏ ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 4/√3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 4/√3 திரும்ப எப்படி எழுதிக்கலாம், 4:√3 எழுதிக்கலாம். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தாங்க. சரி இதுல என்ன கொடுத்திருக்காங்க, in an equilateral triangle whose side is 3√3 cm the length of its altitude is, அதாவது ஒரு சமபக்க முக்கோணத்தின் பக்க அளவு 3√3 சென்டிமீட்டர் எனில் அதன் குத்துயரத்தின் அளவு என்பது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குதான், அந்த சமபக்க முக்கோணத்தோட பக்க அளவு என்னவாக இருக்குதான், 3√3 சென்டிமீட்டர்னு இருக்குதான் சரிங்களா. ஒரு பக்கம் இப்படி இருந்துச்சுன்னா 3 பக்கங்களுமே 3√3 சென்டிமீட்டர் தான் இருக்கும், தெரிஞ்ச விஷயம் தான். சரி இருக்கட்டும். என்ன கேட்டிருக்காங்க, அதோட குத்துயரத்தின் அளவு என்ன, ஹைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுதான் கேள்வி. சரி அப்போ ஹைட்டுக்கான நம்மளுக்கு ஃபார்முலா, ஹைட்டுக்கான ஃபார்முலா √3/2 ஏ இல்லையா. இதான ஃபார்முலா. இப்போ இந்த ஏ மதிப்பை கொண்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர். அப்போ √3/2 ஏக்கு பதிலாக 3√3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ 3 × √3 என்னது 3, தெரிஞ்ச விஷயம் தான். √3 × √3 என்னது 3. அப்போ √3 இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் பை 2. அப்போ 3 × 3 எத்தனை, 9/2. 9/2 திரும்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 2 4 2 8 மிச்சம் 1 இருக்கும். அப்போ புள்ளி வச்சோம் அப்படின்னா ஒரு 0. அப்போ 5 2 10. அப்போ 4.5 சென்டிமீட்டர் என்பதுதான் சரியான விடை. ஹைட் என்னது 4.5 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா.
Find the side of the equilateral triangle if the area of an equilateral triangle is 900√3 cm square. அதாவது ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 900√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் பக்க அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான கேள்வி, 2019 கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது என்ன இருக்குதான், ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குதான். சரி, இருந்துட்டு போட்டோம். அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஏரியா என்னவாக இருக்குதான், 900√3 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்குதான். சரி, இருந்துட்டு போட்டோம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா பக்க அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப ஏரியா கொடுத்ததுனால நம்ம ஏரியாக்கான ஃபார்முலா முதல்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ ஏரியாக்கான ஃபார்முலா என்னது, √3/4 a². சரி இல்லையா? அப்போ ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க, 900√3 கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு √3/4 a². சரிங்களா? அப்போ இந்த √3/4 மட்டும் இடது பக்கம் கொண்டு வருவோம். சரி, அப்போ 900√3 இது இடது பக்கம் வரையில 4/√3 அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச விஷயம் தான், ஈக்குவல் டு a². ஒரு √3 கேன்சல் ஆயிரும். 900 எப்படி எழுதிக்கலாம், 30 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 30 ஸ்கொயரோட ஆன்சர் என்னது, 900. சரி, இருக்கட்டும். 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? சரி, ஈக்குவல் டு a². அப்போ இதுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் ஆயிரும், நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும், ஏயோட மதிப்பு கிடைச்சிரும். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இந்த மாதிரி, அதாவது m to the whole power a into n to the whole power a அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விதி தான், m into n to the whole power a அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இதையும் பண்ண போறோம். அப்போ 30 into 2 to the whole square அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்க போறோம், ஈக்குவல் டு a². சரி, ரெண்டு பக்கமும் ரூட் எடுப்போம். ரூட் எடுத்து கேன்சல் பண்ணுவோம். ஒரு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ 30 × 2 எத்தனை, 60 ஈக்குவல் டு a. அப்போ ஒரு பக்க அளவு என்ன, 60 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? என்ன கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கணக்குங்க. இங்க பாருங்க, from one vertex of an equilateral triangle with side 40 cm and equilateral triangle with 6 cm side is removed, what is the perimeter of the remaining portion? அதாவது 40 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில் மீதியுள்ள பகுதியின் சுற்றளவு என்ன? 6ஆம் கிளாஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? அதாவது ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குதான். சரிங்களா? வரைஞ்சுக்கிடுவோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். சரி, இருந்துட்டு போட்டோம். இந்த சமபக்க முக்கோணத்தின் உடைய பக்கங்கள் என்னவாக இருக்குதான், 40 சென்டிமீட்டராக இருக்குதான். சரிங்களா? 40 சென்டிமீட்டராக இருக்குதான். சரி, இருக்கட்டும். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க, அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு முனையில் என்ன பண்றாங்களா, 6 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுதான். இந்த முனையை எடுத்துக்கிடவா, இந்த முனையை எடுத்துக்கிறேன். இங்க 6 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள, சரிங்களா, இது ஒரு முக்கோணமா ஆயிருச்சா? அப்போ இந்த முக்கோணத்துடைய பக்கங்கள் என்னவாக இருக்குதான், இந்த பிரிக்கப்பட்ட இந்த பகுதியும் சமபக்க முக்கோணமாக தான் பிரிக்கப்படுகிறது. சரிங்களா? அப்போ இந்த பக்கம் 6ஆக இருந்துச்சுன்னா சமபக்க முக்கோணம் என்பதனால இந்த பக்கமும் 6ஆக ஆயிரும், இந்த பக்கமும் 6ஆக ஆயிரும். சரிங்களா? என்ன பண்றாங்களா, இந்த பகுதியை நீக்கிறாங்களாம். சரிங்களா? இந்த பகுதியை நீக்கிறாங்க. அதாவது நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா எழுதி காமிக்கிறேங்க. அதாவது இந்த சமபக்க முக்கோணத்துல இப்படி பிரிச்சிருக்காங்களா, இது 40 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர். சரி, அப்போ இந்த பகுதி 6 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா, இந்த பகுதி 6 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா, அப்போ இந்த பக்கம் என்னவாகத்தான் இருக்கும், 34 சென்டிமீட்டரா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா 34 + 6 என்னது, 40 சென்டிமீட்டராக ஆயிரும். சரிங்களா? இது உங்களோட புரிதலுக்காண்டி கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரிங்களா? சரி, அப்போ இங்கிட்டும் 6 இருக்கு, அப்ப இந்த பகுதி எப்படி இருக்கும், 34 இருக்கும். 34 + 6 என்ன ஆயிரும், 40 சென்டிமீட்டர் ஆயிரும். சரிங்களா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த பகுதியை இப்போ நீக்கிட்டாங்க. அப்போ இந்த பகுதியை நீக்கினா நம்மளுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கிட்டு 40 சென்டிமீட்டர், இங்கிட்டு 34, இங்கிட்டு 34, இங்கிட்டு மட்டும் 6 சென்டிமீட்டர், இங்கிட்டு இந்த ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய பகுதி நீக்கியாச்சு. அப்போ இதனுடைய சுற்றளவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், பக்கங்களின் கூடுதல் தான் சுற்றளவு இல்லையா? சரி, அப்ப எல்லா பக்கத்தையும் கூட்டிடுவோம். இது ஒரு பக்கம் தானே, அப்போ 40 + 34 + 6 + 34. சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றிக்கு நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.